Hello friends, welcome to Job Max. நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிராவிடேஷன் தான் பார்க்க போறோம். In this chapter 8 and 9 we have learnt about the motion of an object and the force as the cause of a motion. இந்த நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸில், அதாவது 8th 9th, இது ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட் சாப்டர் 8, அதுக்கப்புறம் 9 செகண்ட் சாப்டர் ஃபிசிக்ஸில். 8th சாப்டர் மோஷன், 9th சாப்டர் ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன். மோஷனில் நம்ம என்ன கற்றுருப்போனா, யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன், அதுக்கப்புறம் அந்த மோஷன்லேயே ஆக்சலரேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் எப்படி நம்ம கிராஃபில் பிளாட்டிங் பண்ணுறது அதெல்லாம் கற்றுருப்போம். அதுக்கப்புறம் 9th, அதாவது சாப்டர் 9th நம்ம என்ன கற்றுருப்போம்னா ஃபோர்ஸ், இதுக்கெல்லாம் தேவைப்படுது. ஃபோர்ஸ்னால் என்ன, அன்பேலன்ஸ் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் பேலன்ஸ்டு ஃபோர்ஸு, மொமெண்டம், அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது எல்லாமே செகண்ட் சாப்டர்லேயே வந்திருக்கும். ஒரு மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் எது டிசைட் பண்ணுது, ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த மோஷனே காஸ் ஆகுது. We have learnt that the force is needed to change the speed or the direction of a motion of an object. நம்ம என்ன கற்றுருக்கோம், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் போயிட்டுருக்குன்னா அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா அது ஸ்பீடாக போனாலும் இல்லை டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகினாலும் அதுதான் ஃபோர்ஸ் தான் காரணம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. We have learned that a force is needed to change the speed or direction of a motion of an object. We always observe that the object dropped from a height falls towards the earth. எப்பயுமே நம்ம பார்ப்போம், நம்ம இப்போ மெத்தமாரில் இருக்கோன்னு வச்சுக்கோம், அங்கேருந்து ஒரு பொருள் நம்ம கீழே போட்டால் எர்த்துக்கு தான் போகும், ஏன் மேலே போகக்கூடாது? அந்த இடத்துல தான் ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்குறாங்க. We always observe that an object dropped from a height falls toward the earth. We know that all the planets go around the sun. நம்மளுக்கு என்ன தெரியும், எல்லா பிளானட்ஸும் சன்னை சுற்றி தான் இது ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது. The moon goes around the earth. மூன் எர்த்தை சுற்றிட்டுருக்கு. இன் ஆல் தீஸ் கேசஸ், இந்த எல்லா கேசஸ்லையும் தேர் மஸ்ட் பி சம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் மூன், அந்த மூணுக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கலாம், அதனால தான் அதை சுற்றிக்கிட்டே இருக்குது, எர்த்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ்க்கும் சன்னுக்கிட்டே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகிட்டுருக்கு, அதனால தான் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ முன்னாடி சொன்னல, மெத்தமாரிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் போடும்போது கீழே ஏன் வருது, மேலே ஏன் போக மாட்டேங்குது, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகிட்டு இருக்குது தான் இந்த இன்ட்ரடக்ஷனில் கொடுக்குறாங்க. The planets and the moon. For Isaac Newton could grasp that the same forces responsible for all these. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் காரணம்னு சொல்லி இசாக் நியூட்டன் சொல்கிறாரு. In this chapter, we shall learn about gravitation and the universal law of gravitation. இந்த சாப்டரில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, கிராவிடேஷன்னா என்னென்னு கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னா என்னன்னு தான் இந்த லெசனே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் we shall discuss the motion of an object under the influence of gravitation force on the earth. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன போது அதோட மோஷன் எப்படி இருக்கும், அதை பற்றி எல்லாம் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் தான் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இதில் இருக்கிற ஃபார்முலாவை வச்சு தான் டோட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களே, ப்ராப்ளம் சம்ஸ் அந்த மாதிரி, அது எல்லாமே இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் வரும். இன்னொன்று இதில் என்ன பார்ப்பீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மோஷனில் நம்ம படிச்சிருப்போம், 3 ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கிராவிடேஷனில் எப்படி இருக்கும், கிராவிடேஷனில் எப்படி அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் 2as இஸ் ஈக்குவல் டு v² - u², அந்த ஃபார்முலாலாம் நம்ம மோஷன் லெசன்லேயே படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலா இங்கேயும் வரும், ஆனால் லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் கிராவிடேஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி ஈக்குவேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் போயிடலாம். கிராவிடேஷன்னா என்ன? வி நோ தட் த மூன் கோஸ் அரவுண்ட் த எர்த். எர்த்தை சுற்றி நம்மளுக்கு என்ன தெரியும், மூன் போயிட்டுருக்கு. அண்ட் ஆப்ஜெக்ட் வென் த்ரோன் அப்வர்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மேலே தூக்கி போடும்போது ரீச்சஸ் அ சர்டன் ஹைட், ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு அது போகுது. அண்ட் தென் ஃபால்ஸ் டவுன்வர்ட்ஸ், திருப்பி அது கீழே விடுது. இட் இஸ் செட் தட் when Newton was
சிட்டிங் அண்டர் அ ட்ரீ. ஒரு மரத்துக்கு அடியில் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்பிள் ஃபெல் ஆன் ஹிம். ஒரு ஆப்பிள் வந்து அவர் மேலே விழுந்துச்சு. த ஃபால் ஆஃப் அன் ஆப்பிள் மேட் நியூட்டன் ஸ்டார்ட் திங்கிங். அந்த ஆப்பிள் விழுந்ததுனால தான் நியூட்டன் வந்து இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். எதை பற்றி? எந்த ஃபோர்ஸ், ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமா, ஆக்டிங் ஆகிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் எப்படி இது கீழே விழுது, எதை போட்டாலும் கீழே விழுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹி தாட் தட் இஃப் எ எர்த் கேன் அட்ராக்ட் அன் ஆப்பிள். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு எர்த்து எப்படி ஆப்பிளை அட்ராக்ட் பண்ண முடியும்? கேன் இட் நாட் அட்ராக்ட் த மூன்? ஏன் மூனை அட்ராக்ட் பண்ண முடியாதா? இஸ் த ஃபோர்ஸ் த சேம் இன் த போத் கேசஸ். இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குமா? அந்த அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கா? மூணை அட்ராக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸும் ஆப்பிள் அட்ராக்ட் பண்ண ஃபோர்ஸும் சேமாக இருக்குமான்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஹீ கன்ஜெக்சர்ட் தட் த சேம் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் இன் த போத் கேசஸ். ஆனால் ஒரே ஃபோர்ஸ் தான் வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஆக்டிங் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஹி ஆர்கியூட் தட் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஆர்பிட் த மூன் ஃபால்ஸ் டுவர்ட் த எர்த். ஒவ்வொரு பாயிண்ட், அதோட ஆர்பிட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எர்த்தை நோக்கி தான் அது சுற்றிட்டுருக்கு. த மூன் ஃபால்ஸ் டுவர்ட் த எர்த் instead of going off in a straight line, so it must be attracted by the earth. ஏன் மூன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருக்கலாம்ல? ஏன்னா அது வந்து எர்த்தால் அட்ராக்ட் படுது. பட் we do not really see the moon falling toward the earth. ஆனால் நம்மளால் என்ன பார்க்க முடியாது? மூன் வந்து எர்த்து நோக்கி தான் விழ போகுதுன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டோனை வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. அவன் சுற்றிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் நிறுத்திட்டானா அந்த கல் எந்த டிரெக்ஷனில் போகும், கீழே போய் விழுமா இல்லை மேலேயே போகுமா அப்படின்னு சொல்லி தான் இது டிஸ்கிரைப் பண்ணுறது. பிஃபோர் த த்ரெட் இஸ் ரிலீஸ்டு, அந்த த்ரெட்டு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி த ஸ்டோன் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். ஆனால் அந்த ஸ்டோனை சர்க்குலர் பாத்தில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம சுற்றிட்டு இருக்கும் போது சர்க்குலர் பாத்தில் தான் அது இருக்கும். வித் அ சர்டைன் ஸ்பீட் அண்ட் சேஞ்சஸ் டிரெக்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட். ஆனால் ஒரு சர்டைன் ஸ்பீட், குறிப்பிட்ட ஸ்பீடில் ஒவ்வொரு இடத்துலையும் டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது சர்க்குலர் மோஷன். இந்த சேஞ்ச் இன் அ டிரெக்ஷன் இன்வால்வ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆர் ஆக்சலரேஷன். இந்த சேஞ்ச் இன் டிரெக்ஷன் என்ன நம்மளுக்கு ஞாபகம் வருது? வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் ஞாபகம் வருது. ஸ்கேலர் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வெக்டர் குவான்டிட்டினா ஸ்பீட் வித் சேஞ்ச் இன் டிரெக்ஷன். ஆனால் ஸ்கேலர் குவான்டிட்டின்னா டிரெக்ஷன் இல்லாமல் வெறும் ஸ்பீடு தான். அதான் ஸ்பீடு வந்து ஸ்கேலார், அதுக்கப்புறம் வந்து வெலாசிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு நம்ம சொல்கிறோம். The change in direction involves change in velocity or acceleration. The force that causes this acceleration and keeps the body moving along the circular path is acting toward the center, and this force is called a centripetal, meaning center seeking force. Centripetal force na enna? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபோர்ஸ் தட் காசஸ் திஸ் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் எந்த ஃபோர்ஸ் காஸ் ஆகுது, எதனால் ஆகுது? அண்ட் கீப்ஸ் த பாடி மூவிங் அலாங் சர்க்குலர் பாத். அந்த பாடி வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றிட்டு இருக்குல்ல, இஸ் ஆக்டிங் டுவர்ட் த சென்டர். ஆனால் அந்த சர்க்குலர் பாத் மோஷன் வந்து சென்டரில் ஆக்டிங் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம கையில் தானே சுற்றுறோம், நம்ம கை தான் இப்போ அந்த சென்டர், அதில் ஆக்டிங் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு வகை இருக்குது, சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ். In the absence of this force, இந்த ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் இல்லைன்னா the stone flies off. அந்த ஸ்டோன் வந்து உடனே ஃப்ளை ஆயிடும். along a straight லைனில் ஃப்ளை ஆயிடும்னு சொல்கிறாங்க. this straight line will be a tangent to a circular path. tangent of circle-னா என்ன? tangent of circle-னா இங்கே கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு சர்க்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சர்க்கிளில் ஒரு லைன் வந்து பாஸ் ஆகும்போது ஆனால் ஒரே ஒரு பாயிண்டில் அந்த லைன் பாஸ் ஆகும், அது பேர் தான் டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லி அந்த லைனை சொல்கிறாங்க. த மோஷன் ஆஃப் அ மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் டியூ டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். மூன் வந்து எர்த்தை சுற்றி வருதுல்ல, அது எதனால் ஆகுதுன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸால் ஆகுது.
The centripetal force is provided by the force of attraction of the earth. இந்த centripetal force எதனால் ப்ரொவைட் ஆகுது, எதை வச்சு அது வருது? The force of attraction of earth. இந்த எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் ஆஃப் எர்த்லேருந்து அட்ராக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் தான். இஃப் தேர் வேர் நோ சச் ஃபோர்ஸ், ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், த மூன் வுட் பர்சீவ் எ யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். அந்த மூன் வந்து என்ன பண்ணும், எர்த்தை சுற்றி வராது, அது வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் லைனில் போக ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. It is seen that a falling apple is attracted towards earth. நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு ஃபாலிங் ஆப்பிள் வந்து அட்ராக்ட்ஸ் எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகுது நம்ம பார்த்தோம். டஸ் த ஆப்பிள் அட்ராக்ட் த எர்த்? ஆனால் ஆப்பிள் வந்து எர்த்தை அட்ராக்ட் பண்ணுதா? இல்லை. இஃப் ஸோ வி டு நாட் see the earth moving toward the apple. why? சப்போஸ் அந்த மாதிரி ஆக்ட் ஆகிருந்தால் ஏன் வந்து எர்த்து ஆப்பிளை நோக்கி சுற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க புக்கில். அக்கார்டிங் டு த தேர்ட் லா ஆஃப் மோஷன் the apple does not attract the earth. ஆப்பிள் வந்து எர்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அக்கார்டிங் டு த second law of motion, for a given force, acceleration is inversely proportional to the mass of an object, and the mass of an apple is negligible small compared to that of a earth, so we do not see that the earth moving toward the apple. இப்போ ஆப்பிளோட வெயிட்டை பாருங்கள், வெயிட்டும் அதோட சைஸை பாருங்கள். ஆப்பிள் வந்து எர்த்தோடு இருக்கிறதுல ஒரு குட்டியான சைஸு, இருக்கிறதுலே ஒரு கல் மாதிரி தான் ஆப்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மாலான கல் எடுத்துக்கோங்களேன், எர்த்துக்கு அது கல் மாதிரி தான் அந்த சைஸு. அது சைஸுக்கு எர்த்து, அதாவது அந்த ஆப்பிள் வந்து சைஸ் கம்மியாக இருக்குது, எர்த்து எவ்வளோ பெரிய சைஸு, அதுக்கு எவ்வளோ பெரிய மாஸ் இருக்கும், எவ்வளோ பெரிய வெயிட் இருக்கும். அதனால தான் வந்து எர்த்து தான் ஆப்பிளை அட்ராக்ட் பண்ணும், ஆனால் ஆப்பிள் வந்து எர்த்தை அட்ராக்ட் பண்ணாது. இது வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷனை பொறுத்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. Extend the same argument for why the earth does not move towards the moon. இதே ப்ராப்ளம் ஏன் வந்து எர்த்து வந்து மூணுக்கு அட்ராக்ஷன் ஆகலைன்னு சொல்லி கேட்குறாங்க. இன் அவர் சோலார் சிஸ்டம், நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் all the planets go around the sun. எல்லா பிளானட்ஸும் வந்து சன்னை சுற்றி போயிட்டுருக்கும். By arguing the same way we can say that there exists a force between the sun and planets. அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, சன்னுக்கும் பிளானட்ஸுக்கும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. From the above facts, Newton concluded that not only does the earth attract an apple and the moon, but all objects in the universe attract each other. இந்த இடத்துல ஒரு நாட் ஒன்லி கிடையாது, அது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து வந்து ஆப்பிளை அட்ராக்ட் பண்ணுறது, ஆப்பிள் வந்து எர்த்தை அட்ராக்ட் பண்ணுறது, சன்னு வந்து மற்ற பிளானட்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, எர்த்து வந்து மூணு அட்ராக்ட் பண்ணுறது, இது மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் வந்து ஒவ்வொன்றும் அட்ராக்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா வந்து நியூட்டன். But all objects in the universe attract each other. This force of attraction between objects is called the gravitational force. இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு அட்ராக்ஷன் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், கிராவிடேஷனோட யூனிவர்சல் லா. Every object in the universe attracts every other object with a force which is proportional to products of their masses and inversely proportional to the square of the distance between them. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது யூனிவர்ஸில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்கிட்டையும் அட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுதோ தட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு m/d² இஸ் ஈக்குவல் டு நான் சொல்கிறேன்ல, அந்த இடத்துல ப்ரொபோர்ஷனல் வச்சிங்கன்னா ஜி வராது. ஏன்னா அந்த ப்ரொபோர்ஷனலோட கான்ஸ்டன்ட் தான் நம்ம இது ஈக்குவேஷன் பண்ணும்போது ஜின்னு கொண்டு வரோம். அதனால் எஃப் இஸ்
that the attraction of force is directly proportional to mass 1 and mass 2, but inversely proportional divided inversely proportional to d square, that means distance square. இதே நம்ம இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை நம்ம எடுக்கும்போது ப்ரொபோர்ஷனலுக்கு பதிலாக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் ஜி, கேபிட்டல் ஜி. இந்த கேபிட்டல் ஜி நம்ம கொண்டு வந்ததுனால ப்ரொபோர்ஷனல் வந்து ஈக்குவேஷனாக மாறிடும், அதாவது ஈக்குவல் டு சிம்பிளாக மாறிடும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி m/d ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த இடத்துல ஜி வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இந்த ஜிக்கும் வேல்யூ இருக்குது. let two objects A and B of masses m and m lie on a distance d from each other as shown. நான் இப்போ சொன்னல force is directly proportional to 1/d square, அதாவது m into m. ஸோ ஃபோர்ஸ் இஸ்குள்ள அது எப்படி அப்ளைன் பண்ணுறாங்க? ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னென்னா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இன்டூ மாஸ், அதாவது மாஸ் 1 கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எம் வந்து மாஸ் 2. அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அவங்க அப்ளைன் பண்ணுறாங்கன்னா, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட், ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/d ஸ்கொயர். இந்த 1 இருக்கிற இடத்துல m into m வச்சா, ஸோ ஃபோர்ஸ் இஸ், அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் திருப்பி கிடைக்குது? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m into m and inversely proportional to d square. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். நம்ம எப்பயுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m into m and inversely proportional to d square. நான் அந்த இடத்துல m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஸ்பெல்லிங் படிக்கும் போது, அதாவது ஒரு ஃபார்முலாவை படிக்கும் போது தப்பாக படிக்கக்கூடாது. அதாவது ஃபோர்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m into m டிவைடட் பை d ஸ்கொயர், அந்த மாதிரி படிக்கக்கூடாது. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு d ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம ப்ரொபோர்ஷனல் அந்த சிம்பிளை நம்ம எடுக்கும்போது, அதோட சிம்பிள் எடுக்கும்போது இந்த இடத்துல தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. யார்? அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி, கேபிட்டல் ஜி. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 67.6 ஏதோ வரும். அதுக்கு வந்து எப்படி அந்த வேல்யூ கிடைச்சிதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பேஜ், அதாவது இந்த இசாக் நியூட்டன் இவரோட இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்த பேஜில் வந்து எப்படி அப்டைன் பண்ணாங்க, யார் அதை கண்டுபிடிச்சான்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ எம் இன்டூ small m by d square. That is, இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டுன்னு வந்துச்சு. ஸோ டிவைடட் பை டி ஸ்கொயர்னு கூட சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் தான் இருக்குது, ஏன்னா ப்ரொபோர்ஷனல் அந்த இடத்துல கிடையாது. வேர் ஜி இஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ப்ரொபோர்ஷனாலிட்டியோட கான்ஸ்டன்ட் தான் ஜி இந்த இடத்துல. அண்ட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நான் சொன்னால இந்த இதுதான் வந்து இந்த கேபிட்டல் நம்பர் ஜி தான் வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம நார்மலாக படித்தாலே போதும். அவரோட ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க இதில். எங்கே பிறந்தார், அதுக்கப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஃபுல்லாக ஹவு டிட் நியூட்டன் கெஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூல், அவர் எப்படி அந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூலை கெஸ் பண்ணார், கிராவிடேஷனில் எப்படி கண்டுபிடிச்சாரு, அதோட ஃபுல் டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாசி கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஈஸியான வேர்ட்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க, டிஃபிகல்ட் வேர்ட்ஸில் இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஃபார்முலாலாம் பார்த்தோம். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க என்ன கேட்டாலும் இந்த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னென்னா, ஜியோட வேல்யூ 6.673 into 10⁻⁻11 nm square kilogram square. nm, n means Newton, m square na meter square, kg square na
kilogram square. That's all. The SI unit of G can be obtained by substituting the unit of forces, distance and mass. இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஜியோட யூனிட் கண்டுபிடிக்கணும்னா G is equal to force d square by m into m. அந்த force d squareல SI யூனிட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. The value of G was found out by, இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஜியோட கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் கண்டுபிடிச்சா, இது யாரை கண்டுபிடிச்சாங்கன்னா ஹென்ரி கேவெண்டிஷ் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் எப்போ கண்டுபிடிச்சிருக்காருன்னா 1731 to 1810 பை யூஸிங் சென்சிட்டிவ் பேலன்ஸ், அதை வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு இந்த இந்த டேர்ம் 2ல் வந்து மேபி இருக்கலாம் எம்சிக்யூஸ், இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் மாதிரி இப்போ PA2 வருது இல்லை, PA2ல் மேபி ரிட்டன் எக்ஸாம் கூட இருக்கலாம். அந்த டைமில் வந்து எம்சிக்யூவாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எம்சிக்யூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி ஒரு கொஸ்டின் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்சிட்டிவ் பேலன்ஸ் கொடுத்துருக்கால, அந்த இடத்துல ஹென்ரி கேவெண்டிஷ் ஹவு டிட் ஹீ ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் G பை யூஸிங் விச் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி கேட்கலாம். அதுக்கு கீழே ஆப்ஷன் வந்து சென்சிட்டிவ் பேலன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பியானோ, அந்த மாதிரி நிறைய இது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து we know that there exists a force of attraction between any two object. நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் எப்பயுமே ஆக்டிங் ஆகிட்டு இருக்கேன் நம்மளுக்கு தெரியும். கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் சிட்டிங் க்ளோஸ் பை. இந்த வேல்யூ வந்து நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.67 × 10⁻⁻11. அதோட SI யூனிட் இம்பார்ட்டன்ட், nm² கிலோகிராம் ஸ்கொயர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எந்த சம்மாக இருந்தாலும் அந்த G இருக்குல்ல, அந்த G இருக்கிற இடத்துல 6.67 × 10⁻⁻11 நம்ம எழுதி தான் நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ அந்த கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிங்கனாலே எப்படி அந்த சம்மெல்லாம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அதை இது சப்ஸ்டியூட் பண்ணுறது. இதோ பாருங்க 6.7 × 10⁻⁻11 nm². இது வந்து nm² kg². இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த இடத்துல G, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்காங்களா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G m × m/d². அதில் G இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 2.02 × 10⁻20 நியூட்டன். அது எப்படி கேன்சலேஷன் தான், ஃபஸ்ட்டு பவர்ஸ்லாம் கேன்சலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ்லாம் கேன்சலேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் 2ல் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமாக கூட இருக்கலாம். இந்த ரிட்டன் எக்ஸாம்லாம் இருந்தால் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் கூட கேட்கலாம் இந்த டாப்பிக்கில். அதுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆன்சராக எழுத வேண்டியதாக வரும். இது புக் பேக் எக்ஸசைஸ்லேயே ஒரு கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. த ஃபோர்ஸ் தட் பைன்சஸ் த எர்த். எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து எர்த்து நோக்கி நம்மளை பைண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எவ்வளோ தான் மேலேருந்து குடித்தாலும் பாருங்கள், மெத்த மாதிரிலேருந்து குடித்தாலும் திருப்பி நமக்கு தலைக்கு தான் வரும். நம்மளை அந்த எர்த்தை பொறுத்து பார்த்திங்கன்னா அதுதான் சென்டர். அந்த சென்டருக்கு வரது த பைண்ட்ஸ் டு த சென்டர் இஸ் நோன் அஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது எதனால் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஆகுது. நம்ம போய் ஏறி மெத்த மாதிரிலேருந்து கீழே குதிச்சா கீழே வரோம்ல, மேலே போகல, அது ஃபோர்ஸ் வந்து எதனால் ஹேப்பன் ஆகுதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஹேப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து மோஷன் ஆஃப் அன் மூன் அரௌண்ட் த எர்த். மூணை சுற்றி, அதாவது எர்த்தை சுற்றி மூணு போதில் அந்த மோஷன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மோஷன் ஆஃப் அ பிளானட்ஸ் வரும் த எர்த். பிளானட்ஸ் சன்னை சுற்றுதில்ல, அதுவும் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் படி தான் நடக்குது. த டைட்ஸ் டியூ டு மூன் அண்ட் சன். மூணுக்கும் சன்னுக்கும் பொறுத்து டைட்ஸ்லாம் நடக்குதுல்ல, அதுவும் வந்து யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன்னால தான். இது எல்லாத்துக்கும் ரீசன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபால் ஆஃப் அன் பாடி. Let us try to understand the meaning of a free fall by performing this activity.
We have learned that the earth attracts objects towards it. This is due to the gravitational force. Whenever objects fall toward the earth under this force alone, we say that the objects are in free fall. Is there any change in the velocity of a falling objects while falling? There is no change in the direction of a motion of an object, but due to the earth's attraction there will be a change in the magnitude of a velocity. ஆனால் வந்து எர்த் அட்ராக்ஷன் ஆகும்போது அந்த அட்ராக்ஷனோட வேல்யூ எப்படி ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், அந்த இதில் வெலாசிட்டியே மாறிடும். ஸோ ஆசலரேஷன் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது அது என்னவாகிடுது, ஆசலரேஷனாக ஆயிடுது. ஸோ வென்னவர் நான் ஆப்ஜெக்ட் ஃபால்ஸ் டுவர்ட் த எர்த், எப்பயுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தில் விடும்போது அண்ட் ஆசலரேஷன் இஸ் இன்வால்வ், ஒரு ஆசலரேஷன் அது இருக்குது, ஆசலரேஷன் இருந்ததுனால தானே அது வந்து உழுது. This acceleration is due to the Earth's gravitational force. இது எதனால gravitational forceால நடக்குது. ஸோ the acceleration due to gravityன்னு சொல்லி இதை நம்ம சொல்கிறோம். Therefore its acceleration is called acceleration due to gravitational force of a earth or acceleration due to gravity நம்ம இதை சொல்கிறோம். இது எதால டினோட் ஆகுது, இட் இஸ் டினோட்டட் பை G. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கேபிட்டல் G, இந்த இடத்துல வந்து ஸ்மால் லெட்டர் G. இந்த ஸ்மால் லெட்டர் Gக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னே தனியாக ஒரு செப்பரேட் பார்ட் கொடுத்துருக்காங்க புக்கில், எப்படி நம்ம ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. த யூனிட் ஆஃப் ஜி இஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் ஆசலரேஷன். இந்த ஜியோட வந்து வேல்யூ என்னென்னா சேம் ஆஃப் ஆசலரேஷன். ஏன்னா ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே நம்ம ஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதனால் ஆசலரேஷனோட இது என்ன எஸ்ஐ யூனிட்டோ அதே எஸ்ஐ யூனிட் தான் இங்கே வரும். We know from the second law of motion that force is product of mass and acceleration. நம்மளுக்கு என்ன தெரியும், we know from the second law of motion, second law of motionலேருந்து the force is product of mass and acceleration. force என்னது, product of mass and acceleration. Let the mass of a stone is in activity 10.2 m. We already know that there is an acceleration involved in a falling object due to the gravitational force and it is denoted by G, and F is B equal to the product of mass and acceleration due to the gravitational force. எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா F is equal to m into G. இது எதுக்கு m into Gன்னு கொடுத்துருக்காங்க, force is equal to mass into acceleration தானே. அந்த ஆக்சலேஷன் வந்து ஜியாக மாத்திரம். ஏன்னா வந்து இந்த ஆக்சலேஷன் எதை பொறுத்து வருது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பொறுத்து வருது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் equal to m into G. From equation 10.4 and 10.6 we have m into G is equal to, இது அப்படியே யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனாக மாற்றினீங்கன்னா ஸோ mg is equal to gm into m by d square. அதே ஃபார்முலானா m into G, mass into, for example force is equal to mass into acceleration due to gravity. அதே மாதிரி mass into acceleration gravity எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, g m into m by d square. ஸோ g is equal to gm by d square. அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா, இந்த சைடில் இருக்கிற எம்மும் இந்த சைடில் இருக்கிற எம்மும் கேன்சல் ஆயிருமா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ஸ்மால் எம் இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அந்த எம்மும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எம்மும் டு எம் ஸ்மால் எம் இருக்குல்ல அதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஜி இஸ் ஈக்குவல் டு gm by d ஸ்கொயராக ஆயிரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. வேர் m is the mass of a earth and d is the distance between the object on the earth. m வந்து என்னது, mass of a earth. d வந்து என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் ஆஃப் எர்த். எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த எர்த்துலேருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ், அதான் d. Let an object be or nearer the surface of earth. எர்த்துக்கு பக்கத்துலேயே இருக்கட்டும், the distance of d will be equal to the radius. இந்த இடத்துல பக்கத்துலேயே இருந்தால் அதோட டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Thus for object on or nearer the surface of a earth, சப்போஸ் த ஆப்ஜெக்ட் வந்து அதோட சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துக்கு பக்கத்தில் இருந்தால் அதோட ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், mg is equal to g into m into m by r ஸ்கொயர். இந்த இடத்துலையும் அதே மாதிரி mm கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ g is equal to gm by ரேடியஸ் ஸ்கொயராக மாறிடும். ஆனால் அது எந்த சமயத்தில், சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட சர்ஃபேஸுக்கு நியராக இருந்தால் மட்டும்தான் அந்த ரேடியஸாக ஈக்குவல் மாறிடும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸு ஈக்குவலாக இருக்கும். இந்த எர்த் இஸ் நாட் பெர்ஃபெக்ட்
ஸ்பியர். எர்த் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பியர் கிடையாது. as the radius of the earth increases from the poles of the equator, the value of g becomes greater at the poles than the equator. For most calculation we can say take g to be more or less constant or on or nearer the earth, but for objects far from the earth, the acceleration due to gravitational force of earth is given by equation 10.7. இந்த எர்த் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியராக இல்லை, ஆனால் as the radius of earth increases, அதோட ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரம் த போல்ஸ் டு ஈக்குவேட்டர், ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ், ஃப்ரம் த போல்ஸ் டு ஈக்குவேட்டருக்கு அதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது த வேல்யூ ஆஃப் ஜியும் வந்து கிரேட்டர் ஆகும் அந்த போல்ஸை பொறுத்து. தென் த ஈக்குவேட்டரோட அந்த வேல்யூ ஆஃப் ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் த கேல்குலேஷன் நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ணும்போது வி கேன் டேக் ஜி டு பி மோராக இருக்கலாம் ஆர் லெஸ்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட் ஆன் ஆர் நியர் த எர்த்துக்கு நியராக இருக்கும்போது. பட் ஃபார் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃப்ரம் எர்த், ஆப்ஜெக்ட் வந்து எர்த்துக்கு ரொம்ப ஃபாராக இருக்கும்போது the acceleration due to gravitational force is given by the equation 10.7. ஆல் நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கும்போது g = gm/d², ஆனால் எர்த்துக்கு நியராக இருக்கும்போது g = gm/r². ஒரு நம்மளோட எர்த்து வந்து பெர்ஃபெக்ட் ஸ்பியரில் இல்லாத போது ஸோ ரேடியஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் போல்ஸ்லேருந்து ஈக்குவேட்டர் அளவு அதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக்னா டு கேல்குலேட் த வேல்யூ ஆஃப் ஜி. ஜியோட வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? g = gm/r² நம்ம இப்போ படித்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. டு கேல்குலேட் த வேல்யூ ஆஃப் g we should put the values of g, m and r. gmrஓட வேல்யூ நம்ம அதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இது வேல்யூ கிடைச்சிடும். ஸோ 6.7 × 10⁻⁻11 nm² kg² mass of earth. அதுக்கப்புறம் வந்து m = 6 × 10⁻24 kg and radius of earth is equal to 6.4 × 10⁻6 m. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லா வேல்யூம் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10க்கு இருக்கிற மேலே பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன் அதாவது சால்வ் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் கொலாப்ஸிங்காக இருக்கும். மேலே வந்து 14 வரும், கீழே வந்து 44ன்னு வரும் டிவிஷன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் கேல்குலேட்டர் ஹெல்ப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம போட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி வரும், 1 வரும். அந்த மாதிரி கேன்சல் ஆகும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிஸ்டேக் வரும். இது நான் அந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது. அந்த டைமில் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டான வேல்யூ கிடச்சிரும். அந்த வேல்யூவை வச்சு 9.8ன்னு சொல்லி கிடைக்குது. இதோட நார்மல் வேல்யூ என்ன கிடச்சிதுன்னா 0.98 m² ஏதோ கிடச்சிது. அது கூட வந்து 100 மல்டிப்ளை பண்ணும்போது 100 டிவைட் பண்ணும்போது 9.8 அந்த ஈக்குவேஷன் வந்து மாறுது. இது வந்து கொஞ்சம் கேல்குலேட்டர் ஹெல்ப் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த். ஸோ ஸ்மால் ஜியோட வேல்யூ என்ன 9.8. இதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர்/செகண்ட்². ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஆக்சலரேஷனோட என்ன எஸ்ஐ யூனிட்டோ அதே எஸ்ஐ யூனிட் தான் வரும். Motion of an object under the influence of gravitational force on the earth. Let us do some activity. இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. We know that an object experience acceleration during free fall ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேஷன் ஆகிதான் அது கீழே வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். திஸ் ஆக்சலரேஷன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை our object in the independent of its mass. That means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. According to the story, Galileo dropped different objects from top of a leaning tower of Pisa in Italy to prove the same. So அவர் கலிலி என்ன பண்ணுறாருன்னா வந்து நிறைய விதமான ஆப்ஜெக்ட்ஸை வந்து லீனிங் டவர் ஆஃப் பிசாவில் இட்டாலியில் இருக்குது, அதுலேருந்து மேலே கீழே தூக்கி போட்டு ட்ரா பண்ணி பார்த்துருக்காரு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் v = u + at²
அதுக்கப்புறம் வந்து s is equal to ut plus half at square v square is equal to u square plus 2as. இது அப்படியே வந்து கிராவிடேஷன் பொறுத்து ஃப்ரீ ஃபாலை பொறுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஏ இருக்குல்ல, ஏ இருக்கிற இடத்துல அப்படியே ஜியாக மாறிடும், அவ்வளோதான். v is equal to u plus ag ஸ்கொயர், அதாவது ஜிடி ஸ்கொயர், s is equal to ut plus half gt ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து v square is equal to u square plus 2gs. ஏ இருக்கிறதுல அதுக்கப்புறம் எஸ் வந்துடும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் 10.2 எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் equal to u plus v by 2. டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் equal to, இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு மோஷன் லெசனில் படித்த எல்லா ஃபார்முலாவும் வந்து கிராவிடேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாம் ஃபஸ்ட்டு தரவாக இருந்தால் தான் இந்த கிராவிடேஷன் லெசனை ப்ராப்ளம்ஸ் எந்த விதமாக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மாஸ் வெயிட். மாஸ் வந்து என்னென்னா, ஒரு மூணில் இருக்கிற மாஸ் வெயிட் என்ன, மூணில் இருக்கிற வெயிட் என்ன, வெயிட்னா வந்து எர்த்தில் இருக்கிற வெயிட், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மூணில் எப்படி நம்மளோட வெயிட்டை கண்டுபிடிக்கிறது, எர்த்தில் நம்மளோட வெயிட் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 50 கிலோகிராம் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி வந்து மாசு இது மூணில் கண்டுபிடிக்கிறதுனா வந்து ஒரு ஃபார்முலா அப்ளைன் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா வந்து எப்படி இருக்குன்னா 1/6, நம்ம 1/6 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட மாஸ் வந்து இது மூணில் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 எடுத்துக்கோங்களேன். 1/6 into 50 எவ்வளோ, which is equal to டெசிமல் பாயிண்டில் போவோம். அதுதான் வந்து நம்மளோட மாஸ்னால் வந்து மூணில் இருக்கிற வெயிட்னா என்னது, எர்த்தில் இருக்கிற வெயிட்டு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எர்த்தில் இருக்கிறதும் மூணில் இருக்கிறதும் வந்து ஒரிஜினல் கிடையாது. மூணில் இருக்கிறது வந்து ஒரிஜினல், ஏன்னா அந்த இடத்துல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது நம்ம மேலே. ஆனால் எர்த்தில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் வெயிட் கிடையாது, நம்ம மேலே இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகிட்டுருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸையும் சேர்த்து தான் வெயிட்டு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன மூணில் வெயிட் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆகும். இங்கே எர்த்து வந்து மாஸ் வந்து 5.98 into 10^28. அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் என்னென்னா 6.37 into 10^6. மூணுக்கு என்னென்னா 7.36 into 10^22. அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் 1.74 into 10^6. From equation 10.9 and 10.15 we have, so weight on a earth is equal to g into m by radius square. இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் டேபிள் 10.1, அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஃபைனலாக 0.165 கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/6. வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ மூன், வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன மூணில் என்ன வெயிட்டோ, அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன எர்த்தில் என்னதோ, விச் இஸ் ஈக்குவல் டு 1/6. வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த மூன் 1/6 into its weight on the earth. மூணில் எப்படி நம்ம வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுனா 1/6 into நம்மளோட வெயிட்டு இப்போ எர்த்தில் எவ்வளோ அது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்முக்கு 46 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்மளோட வெயிட்டு எர்த்தில். அது 46 into 1 is equal to 46. 6 1s are 6, 6 6 6 7 42. அது வந்து டெசிமல் பாயிண்ட் கேன்சலேஷன் தான் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் கிடைக்கும். அந்த கேன்சலேஷன் பண்ணி ஒவ்வொரு அக்யூரேட்டான வேல்யூ நம்மளோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி 1/6 கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெயிட் வந்து 42 வந்துன்னு வச்சுக்கோங்க. 42 into 1/6 which is equal to 42/6. 6 1s are 6, 6 7s are 42. ஸோ அந்த இடத்துல 7 தான் நம்மளோட வெயிட்டு. மூணில் நம்மளோட வெயிட்னா 7. இங்கே வெயிட் வந்து எர்த்தில் வந்து டிஃபர் ஆகுது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கிராவிட்டி ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நம்ம மேலே ஆக்ட் ஆகும்போது நம்ம மேலே 9.8 அந்த வேல்யூவும் ஆட் ஆகி தான் நம்மளுக்கு வெயிட்டுக்கு எர்த்தில் இருக்கும். ஸோ 10.4ன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம மாஸ் வந்து ஆப்ஜெக்ட் மூணில் என்னவா வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
மாஸ் வந்து என்ன சரி இந்த இடத்துல வந்து மூணில் ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்க, எர்த்தில் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மூணில் இருக்கிற வெயிட் வந்து 10 கிலோகிராமா. ஆசலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ எம் இன்ட்டு ஜி, எம் இன்ட்டு வெயிட் என்னது, எம் இன்ட்டு ஜி, மாஸ் இன்ட்டு கிராம். ஸோ வெயிட் வந்து அங்கே மாஸ் என்னது 10 கிலோகிராம், இங்கே வந்து கிராவிட்டி என்னது 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், நம்ம இடத்துல வந்து ஒரு வெயிட் இருக்கும், அந்த 9.8 சேர்த்து தான் நம்மளோட வெயிட் வந்து இங்கே இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 55 கிலோகிராம்ஸ்னால் அந்த 9.8 சேர்ந்து தான் 55. அது இல்லாமல் வந்து எர்த்து மாஸ் அதாவது மூணில் வந்து வெயிட் டிஃபர் ஆகும். இந்த இடத்துல அந்த 9.8 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். Thus the weight of an object is 98 Newton. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து thrust and pressure. Have you ever wondered why a camel can run in a desert easily? இதெல்லாம் ப்ரெஷர்னால. த்ரஸ்ட்னா என்னென்னா ஒரு பர்பண்டிகுலர் அதுக்கு மட்டும் ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அது த்ரஸ்ட்டாக மாறிடும். அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் இருக்குது. For example, of a net force in a particular direction is thrust and the force per unit area is pressure acting on a object concerned. Have you ever wondered, இது நம்ம எதுக்கு, ஏன் ஒரு கேமல் மட்டும் டெசர்ட்டில் நடக்கும்போது ஏன் அதுக்கு மட்டும் ஒரு grip கிடைக்கிது, டெசர்ட்டில் அது எப்படி ஈஸியாக நடக்குது, நம்மளால ஏன் நடக்க முடியல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ். Why an army tank weighing more than 1,000 ton resist upon a continuous chain when a truck or a motor bus has much wider tires? இதுக்கு வந்து ஒரு ட்ரக்காக இருந்தாலும் மோட்டார் பஸ்ஸாக இருந்தாலும் ஏன் அதுக்கு பெரிய பெரிய டயர்ஸ்லாம் இருக்குது. ஒய் கட்டிங் டூல்ஸ் ஹேவ் ஷார்ப் எட்ஜஸ், கட்டிங் டூல்ஸில் எதுக்கு ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்குது. In order to address these questions and understand the phenomena involved in it helps us to introduce the concept thrust of a net force in பர்டிகுலர் டிரெக்ஷன். ஒரு நெட் ஃபோர்ஸ் பர்டிகுலர் டிரெக்ஷனில் இருக்கும்போது அது த்ரஸ்ட்டாக மாறிது. அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு ஸ்மால் ஏரியா, அந்த த்ரஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் கன்சர்ன்ட். Let us try to understand the meaning of thrust and pressure by considering the following situation. You wish to push a bulletin board. Fix a poster on a bulletin board as shown in a 10.3. To do this task, you will have to press drawing pins with your thumb. You apply a force on the surface area of a head of a pin. This force is directed perpendicular to the surface area of a board, and this force acting on a smaller area at the tip of a pin. நம்ம எப்பயும் வந்து இப்போ போர்டெலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க பின் போர்டு. அந்த இடத்துல நம்மளோட போஸ்டரையோ வேறு ஏதாவது நம்ம ஒட்டும் போது பின் எடுத்து ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது த்ரஸ்ட்டாக முடியுது. திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஸ்மால் ஏரியா அட் த டிப் ஆஃப் அ பின் அண்ட் டு ஃபிக்ஸ் அ போஸ்டர். இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும். நம்மளே இந்த மாதிரி நம்ம நிறையா பின்னை வச்சு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த பின்னை அமுத்துவோம் அந்த சார்ட்டை வச்சு. You stand. Situations 2 என்னன்னா, you stand on a loose sand. Your feet go deep into the sand. Now lie down on the sand. You will find that your body will not go that deep in the sand. In the both cases, the force exerted on a sand is weight of your body. இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல லூஸான சேண்டில் போய் நம்ம நிற்கும் போது அந்த சேண்ட் உள்ளார போகும். ஆனால் அதே சமயத்தில் அதே சேண்டில் வந்து நம்ம போய் படுக்கும் போது எந்த எதுவும் ஆகாது. ஆனால் நம்மளோட பாடியோட மாஸ் வந்து சேமாக தானே இருக்கும், வெயிட் சேமாக தானே இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து த்ரஸ்ட்டுக்கும் ப்ரெஷருக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லேர்ன் that the weight in the force acting vertically downwards here the force is acting perpendicular to the surface of a sand. இந்த இதில் நம்ம நிற்கும் போது ஒரு பர்பண்டிகுலர் குறிப்பிட்ட சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவில் மட்டும்தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ ஆப்ஜெக்ட் பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் த்ரஸ்ட். எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஆக்டிங் ஆகுதோ, அந்த சர்ஃபேஸை பொறுத்து பெர்பெண்டிகுலர் ஆக்டிங் ஆகுதோ அதுதான் வந்து த்ரஸ்ட். When you stand on a loose sand, ஒரு நல்ல ஃப்ரீயான சாண்டில் நம்ம நிற்கும் போது the force that is weight of your body is acting on its lie downward.
The same force act on an area equal to the contact area of your whole body, which is larger the area your feet. Thus, the effects of a force of the same magnitude on an area are different. In both cases, therefore, the effect of a thrust depends on the area of which it acts. The effect of a thrust on a sand is larger when standing on the lying. The thrust on unit area is called pressure. Thus, pressure is equal to thrust by area. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, த்ரஸ்ட்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அது த்ரஸ்ட்டாக மாறிடுது. அதோட ஏரியா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸோட ஏரியா ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் அது த்ரஸ்ட்டாக மாறிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதோட த்ரஸ்ட் பை ஏரியா நம்ம டிவைட் பண்ண த்ரஸ்ட்டு டிவைடட் பை ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். So substituting the SI unit of a thrust and the area in the equation, we get the SI unit of a pressure as, அந்த இடத்துல வந்து த்ரஸ்ட்டு அதோட இதெல்லாம் SI யூனிட்லாம் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் என்ன கிடைக்குதுன்னா nm², n per Newton per meter square அதான் கொடுத்துருக்காங்க. இன் ஹானர் ஆஃப் சயின்டிஸ்ட் பிளைஸ் பாஸ்கல். இது யாரால் கண்டுபிடிக்கிறது? அவரை பொறுத்து பிளைஸ் பாஸ்கலை பொறுத்து இந்த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் கால்ட் பாஸ்கல். இந்த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து என்னன்னு சொல்கிறாங்க? பாஸ்கல்னு சொல்கிறாங்க. இந்த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் கால்ட் பாஸ்கல் டினோட்டட் ஆஸ். இது எப்படி டினோட் ஆகுது? டினோட்டட் ஆஸ் PA. ஏன்னா பாஸ்கலில் முதல் 2 வார்த்தை. Let us consider numerical example. அந்த எக்ஸாம்பிள் 10.6 எல்லாம் வந்து இந்த ஃபோர்ஸ் ப்ரெஷர் த்ரஸ்ட்டை வச்சு தான். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸில் இருக்கிற ப்ரெஷர்ஸ். ஆல் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ். லிக்விட்ஸும் கேஸாக இருந்தாலும் எல்லாம் ஃப்ளூயிட்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். எ சாலிட் எக்ஸஸ் ப்ரெஷர் ஆன சர்ஃபேஸ் டியூ டு இட்ஸ் வெயிட். ஒரு சாலிட் வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு இது ப்ரெஷர் கொடுக்கும், ஏன்னா அதோட வெயிட்டை பொறுத்து தான். சிமிலர்லி ஃப்ளூயிட்ஸ் ஹேவ் வெயிட். ஃப்ளூயிட்ஸ்க்கு வந்து வெயிட் இருக்குது. அண்ட் தே ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் அ பேஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் அ கண்டெய்னர். அது மட்டும் இல்லாமல் அது வந்து அதோட பேஸ், அதோட வால்ஸ் ஆஃப் கண்டெய்னருக்கும் அது ப்ரெஷர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலிண்டர் கேஸ்லாம் எடுத்துக்கோங்க. அது உள்ளே இருக்கிற கேஸ் வந்து எதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா அந்த சிலிண்டர் இருக்குல்ல அந்த அயன் மெட்டீரியலுக்கு தான் ஃபோர்ஸ் கொடுக்கும். In any confined mass of fluids in transmitter undiminished in all directions. Next, buoyancy. பயான்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீல இருக்கிற பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஃப்ளோட் ஆகுது? ஏன் அது சீலே இருக்குது? ஏன்னா டியூ டு பயான்சி தான். அதோட ரீசனே பயான்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக கண்டெய்னர்னால் ஒரு பக்கெட்டே எடுத்துக்கோங்க. அந்த பக்கெட்டில் நம்ம ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிப்போம். அந்த ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணதில் ஒரு அயன் நீல் எடுத்துக்கோங்க. அயன் நீல் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். வெயிட் அதிகமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது. ஒரு சரி தண்ணி ஃபில்லான ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபில் ஆகாத ஒரு பாட்டில். தண்ணி ஃபில்லான பாட்டிலை உள்ளார போட்டு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சிங்க் ஆயிரும். ஆனால் வந்து தண்ணி இல்லாத பாட்டில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டியூ டு பயான்சி. அவ்வளோதான் பயான்சி டாப்பிக்கில் இருக்கிறது. இந்த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆஃப் எர்த் ஆக்ட்ஸ் ஆன் அ பாட்டில் இன் டவுன்வர்ட் டிரெக்ஷன். ஸோ த பாட்டில் இஸ் புல் டவுன்வர்ட்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டிரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது அந்த பாட்டில் வந்து கீழே புல் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் தான் வந்து பயான்சி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. The upward force exerted by the water on a bottle is known as upthrust or buoyant force. The upward force exerted by a water on a bottle is known as upthrust or buoyant force. That's all. Next, why object float or sink when placed on the surface of water. எதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆகுது? இல்லை ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியாவில் நம்ம வாட்டர் ஏரியாவில் வந்து ஒரு பாட்டிலை வைக்கும்போது எதுக்கு சிங்க் ஆகுது? எதுக்கு தண்ணி இல்லாத வாட்டர் பாட்டில் ஃப்ளோட் ஆகுது? டியூ டு த டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெயில் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு கார்க் பீஸ் எடுத்துக்கோங்க. கார்க் பீஸை நம்ம தண்ணியில் போடும்போது அது மேலே மிதக்கும். ஆனால் அந்த நெயிலை வந்து தண்ணியில் போடும்போது அது உள்ளே சிங்க் ஆகிடும். ஏன்னா நெயிலுக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்குது.
டென்சிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, அதோட மாஸ் தான் சொல்லி அது மாஸ் பொறுத்து தான் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது. The cork floats while the nail sinks. This happens because of difference in their densities. Density difference இருக்கு. The density of a substance is defined as a mass per unit volume. அதோட வால்யூம் பொறுத்து தான். The density of a cork is less than the density of a water. வாட்டரோட டென்சிட்டியை வச்சு பார்த்தோம்னா கார்க்கோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அது ஃப்ளோட் ஆகுது. ஆனால் வாட்டரோட டென்சிட்டி வச்சு பார்க்கும்போது நீலோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து சிங்க் ஆகுது. அவ்வளோதான் டென்சிட்டி பற்றி. therefore object of a density less than that of a liquid float on the liquid. அதோட டென்சிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும். ஆனால் ஒரு ஆப்ஜெக்டோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது, லிக்விடோட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா அது வந்து சிங்க் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல். இந்த ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபலோட ஒரு எக்ஸாம்பிளான ஸ்டோரி என்னென்னா, இந்த ஸ்டோன் அண்ட் க்ரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு பானையில் ஒரு க்ரோவுக்கு வந்து தண்ணி தாகம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு பானையில் அடியில் தண்ணி இருந்தது, அது என்ன பண்ணும், கல் எடுத்து போட்டு மேலே தண்ணி வந்துடும், அந்த தண்ணியை குடிக்கல. அது எதை வச்சுன்னா ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபலை வச்சு தான். அந்த ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபலுக்கு ரொம்ப ஒரு குட் எக்ஸாம்பிளே அந்த க்ரோ ஸ்டோரி தான். Archimedes' principle stated as when a body is immersed fully or partially in a fluid, it experiences an upward force that is equal to the weight of a fluid displaced by it. For example, ஏதாவது ஒரு தண்ணியில் நம்ம ஏதாவது போடும்போது அதோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவு வெளியில் அந்த தண்ணி வந்தது அது ரெண்டும் சேமாக இருக்கும் தான். அதுதான் ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல். இந்த ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபலை வச்சு நிறைய எக்ஸாம்பிள், நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல்ஸுக்கு இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டிசைனிங் ஷிப்ஸ் அண்ட் சப்மரைன்ஸில் ஷிப்ஸு, இதெல்லாம் ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபலை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் லாக்டோமீட்டர்ஸ்லாம் அவரோட பிரின்சிபலை வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோமீட்டர்ஸ், அதுவும் அவரோட அந்த ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல், அவரோட பிரின்சிபல் வச்சு தான் எல்லாமே க்ரியேட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. As you know, the density of a substance is defined as a mass of a unit volume. The unit of a density is kilogram per meter cube. இந்த டென்சிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் கியூப். The density of a given substance under a specific conditions remains the same. Therefore, the density of a substance is one of its characteristics of properties. It is different for different substances. ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்சிட்டி எல்லாத்துக்கும் சேமாக இருக்கும். ஒவ்வொரு இப்போ ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்து நிறைய ஆப்ஜெக்ட்டுக்கு டென்சிட்டி டிஃபர் ஆகும். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த டென்சிட்டி ஆஃப் அ கோல்டு இஸ் 19,300 கிலோகிராம் மீட்டர் கியூப் வெயில் தட் ஆஃப் வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஆனால் வந்து கோல்டோட டென்சிட்டி எவ்வளோ, 19,300 கிலோகிராம் மீட்டர் கியூப். ஸோ இதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது கோல்டு என்ன ஆகும், கோல்டு இப்போ தண்ணியில் நம்ம கோல்டு போடும்போது கோல்டு வந்து சிங்க் ஆகும், ஏன்னா இதில் அதிகமாக டென்சிட்டி இருக்குல்ல. The density of a given sample of a substance can help us to determine the purity. இந்த டென்சிட்டியை வச்சு பியூரிட்டியை நம்ம அதோட பியூரிட்டி எவ்வளோன்னு சொல்லி நம்மளோட கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் often convenient to express density of a substance in comparison with that of water. So relative density of a substance is ratio of its density to that of water. Relative density na என்னது, அதோட டென்சிட்டியோட ரேஷியோ தான், வாட்டரை பொறுத்து அதோட டென்சிட்டியோட ரேஷியோ தான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லி ஃபைனலாக கொடுக்குறாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் அ வாட்டர், சின்ஸ் த ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் அ ரேஷியோ ஆஃப் சிமிலர் குவான்டிட்டிஸ், இட் ஹாஸ் நோ யூனிட். ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து ரேஷியோனால அதோட என்னது சிமிலர் குவான்டிட்டிஸ்னால் ரேஷியோ, அதனால் வந்து அதுக்கு எஸ்ஐ யூனிட், அதாவது யூனிட்டோ அதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்கு என்ன யூனிட் நம்ம கொடுத்தோம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஏன்னா வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. நான் சொல்கிறது ஸ்மால் ஜி, அது ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு வந்து ரேஷியோவில் இருக்கிறதுனால இதுக்கு எந்த யூனிட்டும் கிடையாதுன்னு சொல்லி லெசன் முடிக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் லெசன் மோஷன் லெசனும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ, பாய்.